கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 17:7, Matthew 17:7. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். இப்போ இயேசு வந்து ஒரு மெல்லிய சத்தமாக அவங்கள தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள்னு. நான் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் பார்க்குறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் எலியாவோடு கர்த்தர் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, எலியா வந்து வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து இதோ கர்த்தர் கடந்து போனார். ஆனால் என்ன, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிற கண்மலை உண்டாயிருச்சு, பலத்த பெருங்காற்று உண்டாச்சு. அந்த காற்றுல கர்த்தர் இல்லை. அதற்கு பின்பாக பூமி எதிர்ச்சி உண்டாச்சு. அந்த பூமி எதிர்ச்சியில் கர்த்தர் இல்லை. அந்த 12வது வசனம் 1 ராஜாக்கள் 19:12. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க அந்த இவ்வளவு பெரிய ஒரு காரியத்துக்கு அப்புறம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதுக்கு அப்புறம் ஒரு மெலிதாக அவர்களை தொடக்கூடியது என்ன, ஏன்னா அவங்க இப்போ பயந்து போய் அப்படி கிடக்குறாங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு, அவங்கள திட்டாம இல்லை அவங்கள கடிந்து கொள்ளாம அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமாக அவர்களை தொடக்கூடியதா, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாய் அவருடைய மனதுருக்கத்தை காட்டக்கூடிய ஒரு காரியம் என்ன பண்ணாரு, அவர்களை தொடக்கூடியது. ஏன்னா ஒரு குஷ்டரோகி வர்றான் மத்தேயு 8வது அதிகாரத்தில், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு தமது கை 3வது வசனம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அது தொட்ட உடனே என்ன, குஷ்டரோகி சுத்தமானான். அதே மாதிரி மத்தேயு 9வது அதிகாரத்தில் 2 குருடர்கள் வந்து கூப்பிடுறாங்க. அதில் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அப்போ கர்த்தருடைய தொடுகை என்று சொல்வது என்னத்தை காட்டுது, அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை, அவங்களுக்கு வந்து ரீஅஷ்யூரிங் என்று சொல்லக்கூடியதா, சரி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ என்ன சொல்றாரு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். பயப்படாத. நீங்க யோவான் 14வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ என்ன, நீங்கள் இப்போ பயந்து போய் கீழே விழுந்து கிடக்குறீங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு மெல்லிய சத்தமாக அவர்களை இதமாக தொட்டு, நான் உங்களோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உறவை கொடுத்து, அவங்களுக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து, அவங்கள எழுந்திருங்கள் என்று சொல்லி ஒரு அமைதலாய் அவங்களுக்கு ஒரு சத்தத்தை சொல்லி, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பயப்படாத. ஏன்னா இங்கே கர்த்தர் வந்து அவங்க பயந்து போய் என்ன ஆக போகுதோன்னு இருக்கும்போது அவர்களுக்கு என்ன சொல்றாரு, பயப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த நாட்களில் மக்களுக்கு வந்து ஒரே என்ன நடக்குமோ, இது நடக்குமோ, அது நடக்குமோ, இது நடக்குமோ என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அநேக ஜனங்கள் நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து என்னென்னா பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ எதை கேட்டாலும் அது ஸ்ட்ரெஸ்ஸு, இது ஸ்ட்ரெஸ்ஸு. படிக்கிற பிள்ளையிலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து, வீட்டில் இருக்கிற தாயாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நாட்டை ஆளுகிற ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, முதல் மந்திரியாக இருந்தாலும் பிரதம மந்திரி, எல்லாருக்கும் என்ன ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் கிறிஸ்தவங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த மன அழுத்தம் இருக்குதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கோ, அங்கே எல்லாம் நீங்கள் அவருடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய மக்களாய், அவருடைய பிரசன்னத்தை கொண்டு போகக்கூடிய மக்களாய் இருக்கும்போது அங்கே என்ன உண்டாகும், பயத்துக்கு பதிலாக அங்கே ஒரு விசுவாசம் உண்டாகும். ஏன்னா நம்ம கோணலும் மாறுபாடுமான சந்ததி உள்ள இந்த இதில் நம்மளை வந்து ஒரு வெளிச்சமாக, நம்மளை வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், நம்முடைய போகின்ற பாதை வந்து ஒரு தெரியாத ஒரு பயமுள்ள பாதையாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாக, நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்னன்னா,
நம்ம என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கக்கூடியதாக, தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யக்கூடியதாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவருடைய பிரசன்னத்துல வாழ கற்றுக்கொள்ளும் போது பயம் போய் அங்க விசுவாசத்தினால பலப்பட்டவர்களாய் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் இருப்போம். அப்ப உங்களுடைய மன அழுத்தம், உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய பயத்துக்கு மத்தியில தேவ பிரசன்னம் உண்டாகட்டும் என்று வாழக்கூடிய மக்களாய் இருப்பீர்களா? மகா கிருபையும் இரக்கம் பொருந்திய எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், அவங்க குடும்பத்தை குறித்து, படிப்பை குறித்து, வேலையை குறித்து, பிஸ்னஸை குறித்து, ஊழியத்தை குறித்து ஏதாவது ஆண்டவரே அந்த பகுதியில் மன அழுத்தத்தோடு என்ன நடக்க போகுதோன்ற பயத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆண்டவரே இன்றைக்கே உம்முடைய பிரசன்னத்தை அழைத்து உம்முடைய தொடுகையை அறிந்து கொண்டு உம்முடைய அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மண்ணால நாம் சந்திப்போம்.